गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतप्रक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ஆன்மீக தகவலில் பிரத்யேகமான ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறையா நான் சொல்லணும் உண்டு. பொதுவாகவே இன்றைய தினத்தில் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை நம்ம சொல்ல போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைய நாள் நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் எப்படி இருக்குது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இன்றைய தின பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே. 1/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 16ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்று இரவு 8:58 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி திருதியை இரவு 10:37 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 8:59 வரை, பூசம், பின்பு ஆயில்யம். கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, சனீஸ்வரருக்கு உகந்த அற்புதமான நாள். பெருமாளை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். சனிக்கிழமை எப்போவுமே நம்ம நவகிரகத்தில் போய் வழிபாடு பண்ணுவோம். எள்ளு பொட்டணம் போட்டு பூஜை பண்ணுவோம். இந்த எள்ளு பொட்டணம் பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே ஒரு வெள்ளை துணியில் அல்லது கருப்பு துணியில் நம்ம எள்ளை போட்டு எடுத்து தலை சுற்றி நம்ம தலகாணி கடியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லெண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம கோயிலில் சனி பகவானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுட்டி இதில் போட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம். 9 முறை பிரதட்சணம் பண்ணுவோம். அது முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க, 2 எள்ளை உள்ளே போட்டுருவாங்க. இப்படி வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்குது. சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க. சனிக்கிழமை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு துளசி சாத்தக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. இப்படி இந்த சனிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான நாள். பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த நாள். பிள்ளையாரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அத்தனை காரியங்களும் வெற்றி. விக்னஸ்தஸ்யன ஜாயத்தைன்னு சொல்லுவார். விக்னங்கள் இல்லாமல் அவர் காப்பாற்றுவார். விநாயகப் பெருமானுடைய அகவல் படித்தவங்களுக்கு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சீதக்கலப செந்தாமரைப்பூம் பாதச்சிலம்பும் பழையசை பாடன்னு சொல்லி அவ்வை பிராட்டினால் பாடப்பெற்ற அந்த அற்புதமான அகவல். இந்த அகவலை படித்தாலே ரொம்ப விசேஷம். நக்கீரருடைய அகவலும் இருக்குது. ரொம்ப அற்புதமான இந்த மந்திரங்களை எவரொருவர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நாளைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி. ஏன்னா இன்று இரவு 10 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதாவது சதுர்த்தி திதி வருது. சதுர்த்தி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வளர்பிறை, இன்னொன்று தேய்பிறை. வளர்பிறையில் வர்றது சுக்ர சதுர்த்தியாகவும் தேய்பிறையில் வந்தது கிருஷ்ண சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆக நாளைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி, மன சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி, விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நாளைய தினத்தில். இன்றைய தினம் சனிக்கிழமை. நம்ம அதுவும் மாதத்தில் முதல் நாள். இந்த மாதம் ஆரம்பிக்கிறது எனக்கு நல்ல விஷயங்களாக ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவீங்க. நானும் அதை வேண்டிண்டு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேஷத்திலிருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எது எடுத்தாலும் நம்ம ஒரு யோசனைகள் மனசில் வரும். இது ஜெயிப்போமா, மாட்டோமா, நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் வரும் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக நம்ம பேசுவோம், அது மற்றவங்களுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம், எந்த சூழ்நிலை நம்மளை அகப்பட்டுருக்கு, எந்த பிளானட் நமக்கு வேலை செய்யுதுன்னு நம்மளுடைய நடை, உடை, பாவனை, நம்மளுடைய செயல்பாடுகள்லேயே ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான கிரகம் தான் வேலை செய்யுது. இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக சில பர்சனல் ப்ராப்ளம், சில பர்சனல் விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும், முழு மூச்சோட நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்திட்டா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிடுறோம், ரொம்ப டைம் எடுத்துக்கப்படாது. அதே சமயத்தில் ஒரு டீல் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது டக்குன்னு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் படப்படன்னு பண்ணிட முடியுமா சார்? அப்படி கிடையாது, யோசிக்கலாம். ஆனாலும் ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நேரத்தில் காலத்தில் அதை கணக்கிடுவது தான் சரியான ஒரு விஷயம். அப்படி கணக்கிட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்துவது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஆனாலும் மன ரீதியான ஒரு கலக்கங்கள் இருக்குது. இது நம்ம ஜெயிச்சிருவோமா, மாட்டோமா, ஓகேவா, இல்லையா, எப்போவுமே சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டோம்னோ சுறுசுறுப்பையும் டிசிப்ளின் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாட்ச் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். ஃபேமிலியில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது ஐயோ போச்சு, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிருக்கு. அது தப்பு உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. நீங்களே போய் நின்று ஐம் சாரி, நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேங்கிறதுல அப்பாலஜைஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை தப்பு அங்கே இருந்ததுன்னா சொல்லி புரிய வைக்க பாருங்கள். இல்லைனா அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது, உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ் இப்போ இருக்காது. ஐயோ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் சார், பேசலாமா வேண்டாமா, யோசிக்கலாமா வேண்டாம், இப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துன்றதுக்கு நோ ஐம் ஓகே. ஆனாலும் நான் இப்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட, அதே சமயத்தில் வெளியில் இருக்கவங்க ஏதாவது நீங்கள் சுட்டி காமிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏதர் அவங்க மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் நீ ஏன் இப்படி சொல்லலாம், எப்படி இப்படி சொல்லலாம், என் மனசு ரொம்ப சங்கடமாக எடுத்துன்னு சொல்லி ஒரு பெரிய பிரளயமே கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்செப்ஷனும் அவங்க பார்க்கக்கூடிய பெர்செப்ஷனும் வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய நிலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காரியமும் உங்களுக்கு புலப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளுடைய இருக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் அந்த சைட்லேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் மாறி வரும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள், நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பிரயாணங்கள் தேவைப்படாதுன்னு, இப்போ பிரயாணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பிஸ்னஸ் இன்னும் அடுத்த நிலை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அமோகமான பலன்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்கள் சில விஷயத்தை வெளிப்படையாக பேசவும் முடியாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கை கொடுக்கக்கூடிய பிரயாணம், தம்பி தங்கைகளுக்கு சில ஏதேனும் உதவிகள் செய்வீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இத்தனை நாள் இருந்த பிரச்சனை பத்தாதா, ஐயோ நீ என்னடாவது ஒரே குழப்பமாக இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். உங்களை அறியாமையே சில டக்குன்னு ஒரு வார்த்தைகள் விடக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்க உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, 50% இருக்குது, 50% வீக்காக இருந்துட்டுருக்கு. அதனால் இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால் அதில் கவனமாக செயல்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்பர் 3, மற்றவங்களுடைய காசிப்ஸ், மற்றவங்களுடைய விஷயத்தை கண்டிப்பாக பேசக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட பேசினா அதை பற்றி கவனிக்கவும் கூடாது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, ரொம்ப சேட் ஆகிறது, இந்த 2 விஷயத்துலையும் பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சாதாரணமாகவே இருந்துட்டுருக்கும். டக்குன்னு அவசர வேலைகள் பண்ணுறது, வெயிட்டான பொருட்களை தூக்குறது, முடியாத இடத்துக்கு முடியாத வேலைகள் எடுத்து பண்ணுறது, வழுக்கிற இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது அதட்டி அல்லது டக்குன்னு உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா ஓ நம்ம டைம் தான் சரியில்லை, அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி எடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒன்றே எப்போவுமே கை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி நாள் இருக்கும்போது அதிலிருந்து உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரதுக்குண்டான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிறர் மூலமான லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப ஏஜ்டு பர்சனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் பிறர் மூலமாக அதை அடைஞ்சிடுவீங்க. நீ அங்கேருந்து வரையா, சரி எனக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வெளிநாடு போறியா, எனக்கு இந்த பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மூலமாக அந்த காரியத்தை வெட்டிக்கிறோம். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும்.
சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசில் நினைப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். அதுமாதிரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்பு நிச்சயமாக நடக்கும். மறைமுக எதிரிகளை நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும். என்னடாப்பா இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சில நேரங்களில் மருத்துவரை சந்திக்கிறது, மருத்துவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது, இது போன்ற காரியங்கள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை அது பெருசாக எடுக்காதீங்க, சாதாரணமாக விடுங்க. அது தானாகவே உங்களை விட்டு போயிடும். ஒரு ரீல்ஸில் சொன்ன மாதிரி, நான் ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், என் மனைவிட்ட சொல்லுவேன். ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தானாகவே பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக ரொம்ப எடுத்து பார்க்காதீங்க, சைலண்ட்டாக விட்ருங்க. அது அழகாக உங்களை விட்டு போயிடும். இன்றைய தினத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்து நான் அந்த க்ரீம் பூசினேன், இந்த க்ரீம் பூசினேன், எனக்கு காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, என்னோடய முகம் இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோடைய சில கைடன்ஸோட சில காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கலாம். யாராவது சின்ன விஷயங்கள் பேசினா கூட என்னையவே இப்படி பேசிட்டியா அப்படின்னு சில நேரங்களில் தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய தினங்களாக இன்றைய தினம் உண்டு. நல்ல யதார்த்தமாக பேசினாங்கன்னா, ஜாலியாக பேசினாங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கதை மாதிரி எடுத்து சொல்லுவீங்க. அது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இருக்கும். அது வேலை வாய்ப்பு, தொழிலில், வீடில், அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை மாற்றுறது, இல்லை ஸ்தாபனத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்துறது, இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துருக்கு. உற்றார் உறவினரை சந்திக்கிறது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சியில் கலந்துறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. துளாராசி நண்பர்களே, முடியாதுங்கிற காரியம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. எதையும் பார்த்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரக்கூடியதாக இருக்கும். சித்தி, பெரியம்மா, அம்மாவளி சொந்த பந்தங்கள், மாமா, இவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பேங்க் பேலன்ஸ் ஏறும். சில நேரங்கள் மற்றவர்கள்ட்ட பணம் கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. லீகல் படிக்காமல் ஒரு புது இடத்தை வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. 1க்கு 4 முறை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய ராசி பலன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருந்துருக்கு. சில நேரம் வழக்குகள், பிரச்சனைகள் இருந்துருக்கு, அதுலேருந்து ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில விஷயங்கள் நானே வம்பு தும்புக்கு போகிறது என்னை தேடி வந்துட்டுருக்கு சார், என்ன சார் நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். சில பேச்சுவார்த்தைகள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய நேர சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், படபடன்னு இருப்பாங்க, இங்கேயும் நடப்பாங்க. எங்கேயாவது ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலைக்கு அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம்னு பலவிதமான யோசனைகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டு. இந்த மாதிரி இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க. யூ வில் வின் த ரேஸுங்கிற மாதிரி அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நிச்சயம் அதை ஜெயிச்சு வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரம் அவங்க புரியுதோ புரியலையோ நம்மளுடைய கடமை நம்ம செய்வோம் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள்னு சொல்லுவாங்க. அது குடும்பத்தை பற்றி தான் இருந்துகிட்ருக்கோம், பணத்தை பற்றி இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கோம். கொடுக்கறது, வாங்கிறது, நாம தான் கடன் பற்றோம்னா அதை எப்படி அடைக்கிறது, இது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி சம்மந்தமாக இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி
அப்படின்னு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 விதமான யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமாக அதே மாதிரி ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி, ஒரு சில பிரச்சனைகளை பிரச்சனையாக தான் ஹேண்டில் பண்ணியாக மாட்டிருக்கு, வேறு வழியே கிடையாது, அவங்க கற்றுக்கு மேலே நம்ம கத்தினா தான் சரியாக மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களே எடுத்து செய்வீங்க. எல்லாமே இருக்குது, மன நிம்மதி இல்லைங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கு. இருப்பினும் சில நேரங்கள் தோல் சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெயிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன குற்றங்கள், மன யோசனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க. இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துட்டுருக்கு. சில விஷயங்களில் நம்ம வெளியில் சொல்லப்படாது, காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்து செயல்படுத்துறது நல்லது. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அப்படின்னு சொன்னால் அது எப்படியும் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 4 தடவை அது சொன்னால் கிடைக்குமா? கிடையாது. நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டா நிச்சயமாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. தோல் சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதேனும் அலர்ஜிக் ஃபுட் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் யூஏயில் இருக்க நடந்து, அதே சமயத்தில் நான் இந்த ஊருக்கு வரலான்ட்டு இருக்கேன், நான் வேறு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு சில யோசனைகள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் இப்படி ஆகுது, ஏன் அப்படி ஆகுது, ஏன் இப்படின்னு பல்வேறு விதமான யோசனைகள். நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. எம்டி மைண்டுக்கு தான் பலவிதமான யோசனைகள் வரும். பட் இஃப் யூ ஹாவ் அ ஒர்க், 4 பேர்கிட்ட பார்க்குறது, 4 பேரை சந்திக்கிறது, இப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்த என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களை நீங்களே ஃபுல் ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய பாதகத்தை இல்லாமல் படுத்தும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருந்துன்றவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். கொஞ்சம் மறதி அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் தூங்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும். இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ரைட், யூ கேன் ப்ரொசீட். இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ராங், நீங்கள் அதுலேருந்து பின்னாடி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு நட்சத்திரம் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், அழகாக முக்கோணம், அதே மாதிரி கீழே இந்த முக்கோணத்தை அப்படியே கீழ் நோக்கி போடுறது நட்சத்திரம் வந்துடும். இந்த நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு முக்கோணத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7, இந்த 7 விதமான கேப் அந்த இடத்துல இருந்துருக்கும். கூட அந்த நடுப்பகுதியில் 8ஆம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 7 இடங்கள்லையும் நீங்கள் அந்த காயின் வைக்கணும். அதாவது உங்களுடைய சில்லற காயின், 1 ரூபாவோ 5 ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னா குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும். குங்குமத்தில் எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாமங்கள் உங்களுக்கு தெரியும், அஷ்டலக்ஷ்மி நாமம். என்னென்ன லக்ஷ்மிகள் இருக்காங்கன்னா 8 விதமான லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மின்னு சொல்லிட்டு 8 லக்ஷ்மி அம்பாளுடைய பேர் இருக்குது. இதை நீங்கள் நெட்டில் எடுத்துக்கலாம். அந்த பேரை சொல்லி ஒவ்வொரு காயின் மேலேயும் ஒரு குங்குமத்தை அர்ச்சனை. அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா 16 டைம்ஸ், அதாவது 2 தடவை இதை சொல்லணும். இப்படி அது எப்படி அந்த இது போடுறோம்னா கோலத்தில் போட்டுக்கலாம். அந்த நட்சத்திரம் எப்படி போடுறது, கோலத்தில் போட்டுக்கலாம். காசை கீழே வைக்கலாமா சார்? இல்லை, வெத்தலை வச்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த குங்குமத்தை என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம். சரி, அந்த காசை என்ன பண்ணுறது சார், டெய்லி பூஜைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சில பேர் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையும், முடிந்தவர்கள் டெய்லி இதை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். செல்வத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை புனஸ்காரத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் அந்த காசை நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் போடுறது, காசை நம்ம கடையில் கல்லால் வச்சுக்கிறதுலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஒரு கோலம் போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணோம். சார் நீங்கள் சொன்னதில் எனக்கு இருக்குது, ஆனாலும் எனக்கு இது புரியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு அமுச்சு விட்றோம். இது நீங்கள் ஒன்று வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்துட்டேன்னா கிவ் மீ மகாலட்சுமி வீடியோ அப்படின்னு போட்டு விடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதை அமுச்சு விடுவாங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அது உங்களுக்கு இந்த வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ட்ராயிங் எப்படி போடுறது, எந்தெந்த இடம்ங்கிறது அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.
இதை வந்து வாட்ஸ்அப் நம்பர் எதில் நான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய துரை சாம்ராட் மகேஷ்.